செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். இன்னைக்கு நம்ம 6 ராசிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது மீனம், மீன ராசி. மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 ராசிகளில் இதுவும் லாஸ்ட். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், மகரம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ மீனத்துக்கு பார்ப்போம். மீனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு முதல் பரிகாரமாவே கோவில்ல இருக்கிற குளத்துல மீன்களுக்கு பொறி போடுவது ஒரு சிறப்பா இருக்கு. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் பொறி வாங்கி மீன்களுக்கு உணவா நீங்க கொடுக்கும்பொழுது அது ஒரு சிறந்த பரிகாரமா தான் வருது இங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீனராசிக்காரர்கள் கட்டாயம் திருப்பதி பத்மாவதி தாயாரை வழிபடுவது தான் ரொம்ப சிறப்புங்க. திருப்பதிக்கு போறோம், பெருமாளை பார்க்குறோம்னா கட்டாயம் பார்க்கணும். பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வாங்க. இப்படிதான் ஒரு சிறப்பா இருக்கும். எப்பவுமே போகும்போதே நம்ம தாயார் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம திருப்பதிக்கே போகணும். அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் தாயார் பத்மாவதி தாயாரின் தரிசனம் பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மீனம் அப்படின்னா நம்ம பாதம் அப்படின்னு சொல்றோம். கடல் பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராசிக்கு எண்டு அப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ராமர் பாதம் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா கடைகள்லையும் விற்பாங்க. இந்த ராமர் பாதம் வாங்கிட்டு வீட்டுல வச்சு வழிபடுவது கூட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பத்தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட் இல்லாம நான் இண்டிவிஜுவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு செடி அல்லது மரம் வைக்க இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா கருவேப்பிலை மரம் வைப்பது ரொம்ப சிறப்பு தான். ஒரு தொட்டியில வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நீங்க மரமா வளர்க்குறீங்க, நல்லா எனக்கு பெரிய தோட்டம் இருக்கு, இல்லை கொஞ்சம் இடம் இருக்கு அப்படி நினைக்கிறவங்க இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும் கருவேப்பிலை மரம் வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பு தான். இவங்க எப்பவுமே இதை வச்சுக்கலாம். இது நாம கொடுத்துட்டு இருக்கிறது இது பொது பலன் இல்லாம கூட இந்த ராசிகள் இந்த 6 ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பணப்பற்றாக்குறைகள் கடந்த ஒரு வருடமா இப்படி இருக்கு. இதுல இருந்து இன்னும் 9 மாதங்களும் நாம எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பலன்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பரிகாரமும் பண்ண முடியலன்னாலும் எல்லா பரிகாரம் பண்ணுவது சிறப்பு தான். இல்லை எனக்கு அப்படி பண்ண முடியல எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பரிகாரங்கள் கூட நீங்க அதை பண்ணலாம். இதுல இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம 6 ராசிக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்குமே சிறப்பான பரிகாரங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிறப்பான பரிகாரங்கள் நீங்க செஞ்சு உங்க வருமான தடையை நீங்க போக்குங்க. இந்த வருமான தடை போக்குவதற்காகத்தான் இந்த பரிகாரம். அதனால இது பண்ணிட்டு உங்களுடைய எப்படி இருக்கு இந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வளர்ச்சிக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம இங்க டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி உங்கள் பரிகாரம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நாம் கொடுக்குற பரிகாரங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கு இந்த ராசிக்கு இது எப்படி பொருந்துது அப்படின்னு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சும்மாவே எல்லாமே இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொல்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. வெற்றி பெறணும். ஏன்னா ஒருத்தர் செஞ்சுட்டு எனக்கு நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மேடம் நான் அதை பண்ணேன், உண்மையாகவே எனக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கடந்த நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. அந்த மாதிரி அப்படி சொல்லும்போது உண்மையாகவே மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, ஒருத்தரால நம்ம சொல்றதால ஒருத்தரோ 2 பேரும் நல்லதா நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நீங்க செஞ்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு சொல்லுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.